வெல்கம் டு இல்லத்தரசியின் இன்ஜினியரிங். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி அப்படின்னா எபிலிட்டி டு செட்டப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதுக்கான ப்ராப்பர் தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊடுருவக்கூடிய தன்மை, அதுதான் பெர்மியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் செட்டப் பண்ணுறதுக்கு அது உதவுது அப்படிங்கிறது தான் பெர்மியபிலிட்டி. அதோட டெஃபனேஷன்னா இதுதான், எபிலிட்டி டு செட்டப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது ஃப்ளக்ஸ் டென்சிட்டிங்கிறது B இஸ் ப்ரொபோர்ஷனல் வித் தட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் H. இப்போ பாருங்கள், தட் இஸ் B இஸ் ப்ரொபோர்ஷனல் டு H அப்படிங்கிறது தான் பெர்மியபிலிட்டி அப்படின்னு காமிக்கிறோம். ஸோ இந்த பெர்மியபிலிட்டியோட ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கும்பொழுது ஒரு கான்ஸ்டன்ட் வருது. அந்த கான்ஸ்டன்ட் தான் பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், தட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் μ0. ஸோ அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 4π × 10⁻⁷ μ0 அப்படிங்கிறதுனாவே நம்ம எடுத்து 4π × 10⁻⁷ தான் நமக்கு நினைவுக்கு வரணும். ஸோ μ0 is equal to B/H, that is equal to 4π × 10⁻⁷. இதோட யூனிட் ஹென்ரி பர் மீட்டர். H/m அப்படிங்கிறது ஹென்ரி பர் மீட்டர். அந்த யூனிட்டோட டெரிவேஷனை நம்ம பார்க்கலாம். எப்படி ஹென்ரி பர் மீட்டர் அப்படின்னு வருதுன்னு பார்ப்போம், சரிங்களா? அதாவது இப்போ B நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதோட யூனிட் நமக்கு வெபர் பர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது தெரியும். அதே மாதிரி மேக்னெட்டிக் டெஸ்லா, தட் இஸ் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஹெச்சோட யூனிட் நமக்கு தெரியும், தட் இஸ் ஆம்பியர் டர்ன்ஸ் பர் மீட்டர். ஸோ B/H அப்படின்னு வரும்பொழுது வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆம்பியர் டர்ன்ஸ் பர் மீட்டர். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கீழே மீட்டர் ஸ்கொயர் அண்ட் மீட்டர் இருக்குது. ஸோ ஒரு M கேன்சல் ஆகிடும், mm கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ வெபர் டிவைடட் பை ஆம்பியர் டர்ன் மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ வெபர் டிவைடட் பை ஆம்பியர் டர்ன் மீட்டரில் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், வெபர் பை ஆம்பியர் டர்ன்ஸ் இஸ் நத்திங் பட் ஹென்ரி, கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வெபர் பை ஆம்பியர் டர்ன்ஸை ஹென்ரி அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஹென்ரி பர் மீட்டர் அப்படின்றது வந்துடும். பெர்மியபிலிட்டிக்கான ஒரு யூனிட் ஹென்ரி பர் மீட்டர். இதுதான் டெரிவேஷன் ஃபார் த யூனிட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. ஸோ இதை மறந்துடாதீங்க, ஹென்ரி பர் மீட்டர் அப்படிங்கிறது தான் யூனிட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, விச் இஸ் 4π × 10⁻⁷. நெக்ஸ்ட் டாபிக் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இன் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுல ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேரி ஆகும், இன்னும் அதிகமாக செட்டப் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக இந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியல் டாபிக் வரும்போது நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் H is set up more B than in vacuum அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டெஃபினேஷன், அதாவது ரேஷியோ ஆஃப் த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ப்ரொடியூஸ் in medium to the flux density produced in vacuum by same H. சேம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஓட ரேஷியோ தான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இங்கே பாருங்கள், இதுதான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கான ஃபார்முலா. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை μr. μr தான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஈக்குவல் டு, பாருங்கள் டெஃபினேஷன் சொன்ன மாதிரி, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் த மீடியம் டிவைடட் பை ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் வேக்யூம். இதை எழுதிட்டு, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் வேக்யூம் என்னது, μ0H, சரிங்களா? முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா, μ0H. μ0 is equal to B/Hங்கிறதுனால ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் வேக்யூம் μ0H. ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோன்னா B is equal to μr μ0H அப்படின்னு வந்துடுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியானுக்கான ஃபார்முலா. B is equal to μ0 μrH, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி. அதாவது இது ரொம்ப ஈஸி, ப்ராடக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், அதுதான் அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி. மியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், தட் இஸ் போத் ப்ராடக்ட் μr × μ0, இதுதான் மியூ, அதுதான் அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி. ஏற்கனவே லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம், B is equal to μ0 μrH. இதை நான் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, μH. ஸோ B is equal to μH. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாங்க, மறந்துடாதீங்க. ஸோ இதை மூணுக்கான ஒரு சின்ன ரிவிஷனை நம்ம பார்க்கலாம். permeability, relative permeability, absolute permeability. பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. B is equal to mu H அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரிலேட்டிவ் permeability வரும்போது mu0 mu r H.
சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த மூணுத்துக்குமான ஃபார்முலாவையும் கொடுத்துருக்குறேன். permeability, relative permeability, absolute permeability. Mu naught is equal to B by H, so that is has a constant value 4 pi into 10 power minus 7 Henry meter. அதே relative permeability வரும்போது B is equal to mu naught mu r H. அதே absolute permeability வரும்பொழுது mu H. சரிங்களா? இந்த 3 ஃபார்முலா ரிலேட் பண்ணி ப்ராப்ளம்ஸும் நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி இந்த மூணுத்துக்கான சிம்பிள்ஸையும் நீங்கள் மறந்துடவே கூடாது. பெர்மியபிலிட்டிங்கிறது வந்து மியூ நாட், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூ ஆர், அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி இஸ் மியூ. இந்த 3 சிம்பிள்ஸையும் 3 ஃபார்முலாவையும் நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ அடுத்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம்ங்க, ரிலக்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம். ரிலக்டன்ஸ் ஆர்எம் அப்படின்னா என்னென்னா, அப்போசிஷன் ஆஃபர்டு பை த மேக்னெட்டிக் சர்க்யூட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போசிஷன்னா தடுக்கிறது, தடை ஆஃபர்டு பை த மேக்னெட்டிக் சர்க்யூட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வரத்துக்கான ஒரு அப்போசிஷன். இது எங்கேயோ இப்போ ஒரு சிமிலாரிட்டி உங்களால் பார்க்க முடியும். ஆமாங்க, இது வந்து வெரி சிமிலர் டு தட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். பாருங்கள், சிமிலர் டு ரெசிஸ்டன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் எது வந்து கரண்ட்டை அப்போஸ் பண்ணுறது, கரண்ட் அப்போசிஷன் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் என்ன சொல்கிறோம், ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோங்களா? அப்போசிஷன் டு கரண்ட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். அதே தான் இங்கே வந்து அப்போசிஷன் டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். கரண்ட்டுக்கு பதிலாக ஃப்ளக்ஸு, அதுதான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? அப்போசிஷன் ஆஃபர்ட் பை அ மேக்னெட்டிக் சர்க்யூட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். யூனிட் வந்து ஆம்பியர் டர்ன்ஸ் வெபர். சரிங்களா? இதோட டெஃபினேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா இதை எழுதிட்டு யூனிட் ஆம்பியர் டர்ன்ஸ் பர் வெபர்னு எழுதிடணும். சரிங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஆர்எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஏரியா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது ஒரு ரிலேஷன். ஆர்எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. அப்போ ஈக்குவாலிட்டி வரும்போது ஆர்எம் இஸ் ஈக்குவல் டு எல் பை மியூ ஏ ஆம்பியர் டர்ன்ஸ் பர் வெபர். இதுவும் மறந்துடாதீங்க. ஆர்எம் இஸ் ஈக்குவல் டு எல் பை மியூ ஏ ஆம்பியர் டர்ன்ஸ் பர் வெபர். இதை வச்சு தான் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டெரிவேஷனுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெரிவேஷனில் ஆரம்பிக்கிறது வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப்எம் பை எல். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்எம் பை எம்எம்எஃப் டிவைடட் பை எல். அந்த எஃப்எம்மை வந்து நான் ஈக்குவல் டு ஹெச்எல்னு எழுதியிருக்கிறேன். ஸோ புக்கோட பாருங்கள், எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச்எல். ஸோ இங்கே வந்து நமக்கு ஹெச்எல்னு சொல்கிறோம். B is equal to B by மியூங்கிறத இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். H is equal to B by மியூங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மேலேயும் ஏ கீழேயும் ஏ அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம். இப்போ வந்து ஒரு சர்டன் இதை வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், எல் பை மியூ ஏ. இப்போ நான் சர்க்கிள் பண்ணுறேன் பாருங்கள், இதுதான் எல் பை மியூ ஏ. எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ தான் பார்த்தோம். ஆர்எம் ரிலக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை மியூ ஏ. அதே மாதிரி பி இன்ட்டு ஏ, இதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். பி இன்ட்டு ஏ காஸ் டீட்டா, டீட்டா வந்து காஸ் டீட்டா ஒன்றா இருக்கும்போது ஃப்ளக்ஸ் ஃபை. ஸோ ஃபையும் ஆர்எம்மையும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எம்எம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபை இன்ட்டு ஆர்எம். தட் இஸ் ஆர்எம் இஸ் ஈக்குவல் டு எஃப்எம் பை ஃபை. எஃப்எம் பை ஃபை, எம்எம்எஃப் டிவைடட் பை ஃப்ளக்ஸு. இதுதான் வந்து ரிலக்டன்ஸ்க்கான மெயின் ஃபார்முலாங்க. பாருங்கள், ரிலக்டன்ஸ்க்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஆர்எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அண்ட் ஏரியான்னு பார்த்தோம். அது வந்து எல் பை மியூ ஏ ஆம்பியர் டர்ன்ஸ் பர் வெபர்னு பார்த்தோம். இப்போ டெரிவேஷனில் என்ன பார்த்தோம், ஆர்எம் இஸ் ஈக்குவல் டு எஃப்எம் பை ஃபை, எம்எம்எஃப் டிவைடட் பை ஃப்ளக்ஸ். இதுதான் மெயின் ரிலக்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இதோட ரெசிப்ரோகாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குங்க. இது வந்து சிமிலர் டு தட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆர்எம் இஸ் ஈக்குவல் டு எஃப்எம் டிவைடட் பை ஃபை. இதே மாதிரி ரெசிப்ரோகாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்மியன்ஸ் பிஎம். ஸோ அங்கே வந்து கண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ். அது மாதிரி பெர்மியன்ஸ் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரிலக்டன்ஸ். இதோட டெஃபினேஷன் பாருங்கள், பெர்மியன்ஸ் இஸ் அ ரெடினஸ் வித் விச் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டெவலப்ட். அதுக்கு அப்படியே அது வந்து அப்போசிஷன், இது வந்து ரெடினஸ், அவ்வளோதான். ஸோ பிஎம் இஸ் ஈக்குவல் டு 1/Rm அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். வெரி ஈஸி. அதே மாதிரி யூனிட் நமக்கு என்ன தெரியும், ஆம்பியர் டர்ன் பர் வெபர் வந்து ஆர்எம்கானது, ஆம்பியர் டர்ன்ஸ் பர் வெபர். அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா வெபர் பை ஆம்பியர் டர்ன்ஸுங்கிறது யூனிட் ஆஃப் பெர்மியன்ஸ். ஸோ பெர்மியன்ஸ்ன்ற கேட்டிங்கனாக்கா 2 மார்க்ஸில் இதை மட்டும் எழுதிடலாம், அதோட டெஃபினிஷன் அண்ட் தென் ஃபார்முலா.
பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 டாபிக் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் 2 இம்பார்ட்டண்ட் டேர்மு ரிலக்டன்ஸ் அண்ட் பெர்மியன்ஸுங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட அனாலிசிஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஓம்ஸ்லா மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் வருது அதோட கம்பேரிசன்ஸ் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா நமக்கு இந்த யூனிட் வந்து முடிஞ்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.